கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையில் சோதனைகள் வருகின்ற பொழுது நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று நம் தேவன் கூறும் செய்தியை கேட்போம். உள்ளத்தில் உண்மை உள்ளவனாயிரு, உறுதியாக இரு, துன்ப வேளையில் பதற்றமுடன் செயலாற்றாதே, ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள், அவரை விட்டு விலகிச் செல்லாதே, உன் வாழ்க்கையின் முடிவில் வல்லமை அடைவாய். என்ன நேர்ந்தாலும் ஏற்றுக்கொள், இழிவு வரும்போது பொறுமையாயிரு. ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், உங்களுக்கு கைமாறு கிடைக்காமல் போகாது. ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, நல்லவை மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், நிலையான மகிழ்ச்சியையும் இரக்கத்தையும் எதிர்நோக்கி இருங்கள். ஏனெனில் ஆண்டவர் பரிவும் இரக்கமும் உள்ளவர். அவர் நம் பாவங்களை மன்னிப்பவர், நம் துன்ப வேளையில் நம்மை காப்பாற்றுகிறவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, ஆண்டவருடைய சொற்களை கடைபிடிப்பர், அவர் மீது அன்பு செலுத்துவோர் அவர் தம் வழிகளை பின்பற்றுவர். நம் தேவனின் வழிகளை பின்பற்றி அவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த இயேசுவே, என்ன நேர்ந்தாலும் ஏற்றுக்கொள், இழிவு வரும்போது பொறுமையாக இரு என்றவரே, எல்லாவற்றையும் ஏற்று வாழ என் உள்ளத்தை பக்குவப்படுத்தும். என்னுடைய அன்பும் நம்பிக்கையும் உம்மேல் நிலைத்திருக்கட்டும். நான் பலவீனப்படும் போதும் என்னை தாங்குங்கள், நான் சோதிக்கப்படும் போது என்னை விட்டு விடாமல் காப்பாற்றுங்கள். உம்மை நம்பும் ஒருவரையும் நீங்கள் தவிக்க விடாதீர்கள். எனது எல்லா நேரத்திலும் என் வாழ்வில் நடக்கும் நல்லது கெட்டது நேரங்களிலும் உம்மை பற்றி கொள்வதற்கும் உம்மை விட்டு விலகாமல் இருப்பதற்கும் எனக்கு மன வலிமையை தாருங்கள். நான் எப்போதும் உம்மையே சார்ந்து வாழ ஆசைப்படுகிறேன். நீங்கள் எப்போதும் என்னோடு இருங்க இயேசுவே. ஆமேன்.